அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பிற்கான அமைச்சரவை கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. அதற்கு முன்பாக அவருடைய இல்லத்தில் முப்படை தளபதிகளோடு நடைபெற்ற ஆலோசனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. தொடர்ந்து இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ இந்த பாதுகாப்பிற்கான அமைச்சரவை கூட்டம் தொடங்கி இருக்கிறது, விவரங்கள் என்ன? இதன் பிறகு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முடிவெடுக்கப்படும்? பிரதமர் மோடி தலைமையில் தற்பொழுது பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மட்டுமல்லாமல் முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌஹான் மற்றும் 3 படைகளுடைய தளபதிகளும் இதில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சிவில் விமான போக்குவரத்திற்கான அந்த BCAS என அழைக்கப்படக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ அமைப்பும் இந்த ஒரு கூட்டத்தில் அந்த அதிகாரிகள் பங்கேற்றுள்ளதையும் மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். படிப்படியாக தளர்வுகள் என்பது இந்த இந்தியா பாகிஸ்தான் அந்த தாக்குதல் நிறுத்தத்திற்கு பிறகு இந்தியா முழுவதும் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் அது தொடர்பான பல்வேறு முடிவுகளையும் இன்றைய கூட்டத்தில் மத்திய பிரதமர் தலைமையிலான இந்த கூட்டம் என்பது எடுக்கப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறோம். பிற்பகல் நடைபெறவுள்ள அந்த ஒரு DGMO, அதாவது மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் அதிகாரிகள் மட்டத்திலான அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது இந்தியா சார்பாக முன்வைக்கப்பட வேண்டிய தகவல்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கப் போகிறார்கள் என்பது தொடர்பான ஒரு பரிந்துரை மற்றும் விளக்கங்களை முப்படைகளுடைய தளபதிகள் பிரதமருக்கு நேரடியாக விளக்கியிருந்த நிலையில் அதில் கூடுதல் முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு கூட்டம் தான் தற்பொழுது பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. அதாவது 32 விமான நிலையங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள அந்த ஒரு விமானங்கள் பறப்பதற்கான தடை நோட்டாமை விலக்குவது தொடர்பான ஒரு முக்கிய முடிவையும் இன்றைய கூட்டத்தில் அவர்கள் எடுக்க உள்ளார்கள். அதற்கு அடுத்தபடியாக பாகிஸ்தானுடனான பேச்சுவார்த்தையின் பொழுது இந்தியாவினுடைய வீரர்கள், படை வீரர், BSF சார்ந்த படை வீரர் அவர்கள் தரப்பில் இருக்கும் பட்சத்தில் அவரை திருப்பி நாட்டிற்கு கொண்டு வருவது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையும் எடுப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை இந்தியாவுடைய ராணுவம் எடுத்துள்ளது. அதனுடைய தற்போதைய நிலை என்ன என்பது குறித்த ஒரு விளக்கத்தையும் பிரதமருக்கு அதிகாரிகள் வழங்க உள்ளது மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். நேற்று கடந்த 2 நாட்களாக எல்லையினுடைய அந்த பதற்றம் என்பது எந்த அளவிற்கு குறைந்துள்ளது, தாக்குதல்கள் எந்த அளவிற்கு இன்னும் நீடித்து வருகிறது என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் அதிகாரிகள் தற்பொழுது பிரதமருக்கு விளக்கி வருவதையும் மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான பேச்சுவார்த்தை என்பது 2 நாடுகளுடைய அதிகாரிகள் மட்டத்தில் மட்டுமே இருக்குமே தவிர 3வது நாடு யாரும் இதில் ஈடுபட முடியாது என்ற ஒரு கருத்தை அதிகாரிகள் நேற்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்த நிலையில் கூடுதல் விவரங்கள், அதாவது எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய கூடுதல் தாக்குதல்கள் என்னென்ன, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியா முன்வைக்க வேண்டிய அந்த கருத்துக்கள் என்ன என்பது குறித்த ஒரு அறிவுறுத்தலையும் இன்றைய கூட்டத்தின் பொழுது பிரதமர் மோடி அதிகாரிகளுக்கு வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று 12 மணிக்கு ராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான அந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு பிறகு பிற்பகல் 2:30 மணிக்கு இந்தியாவுடைய முப்படைகள் சார்பான ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு மீண்டும் நடைபெறவிருக்கும் நிலையில் இந்தியா பாகிஸ்தானுடைய பேச்சுவார்த்தையினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது, எல்லையில் பதற்றத்தை தடுப்பதற்கான எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்த விளக்கத்தையும் அப்பொழுது அதிகாரிகள் தருவார்கள் என்றும் எதிர்பார்க்கிறோம். மிக முக்கியமாக இந்தியாவுடைய எல்லைப் பகுதிகள் ரஜௌரி, பூஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுதும் கடந்த இந்த தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்த பிறகும் தொடர்ந்து தாக்குதலை பாகிஸ்தானுடைய ராணுவமாக செய்து வருகிறது. பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகள் இந்தியாவிற்குள் புகுவதற்கு, ஊடுருவதற்கு ஒரு முயற்சியை மேற்கொண்டு வருவதாகவும் நேற்று இந்திய ராணுவம் ஒரு கருத்தை முன்வைத்திருந்த நிலையில் அது தொடர்பான ஒரு எதிர்கருத்துக்களை நேரடியாக இஸ்லாமாபாத்திற்கு தெளிவுபடுத்துவதற்கான ஒரு முடிவையும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் தலைமையில் அவர்கள் எடுக்க உள்ளார்கள். தொடர்ந்து விதிமுறைகளை மீறி பாகிஸ்தான் செயல்படும் பட்சத்தில் இந்த வாரம் ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெறவிருக்கக்கூடிய அந்த மானிட்டரிங் கமிட்டி, கண்காணிப்பு குழுவுடைய கூட்டத்தில் என்னென்ன கருத்துக்களை பாகிஸ்தானுக்கு எதிராக வைக்க வேண்டும், அதில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள், ஆதாரங்கள் என்ன என்பது குறித்த ஒரு முடிவையும் இன்றைய கூட்டத்தில் பிரதமர் தலைமையிலான இந்த உயர்மட்ட குழு கூட்டம் என்பது எடுக்கப்பட உள்ளது. நேற்று பல்வேறு ஆதாரங்களை இந்தியாவுடைய தாக்குதலுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக இந்தியாவுடைய முப்படைகள் வெளியிட்டிருந்த நிலையில் அந்த ஆதாரங்கள் அனைத்தையுமே இந்த வார இறுதியில் நடைபெறவிருக்கக்கூடிய ஐநாவுடைய கண்காணிப்பு குழு, அதாவது 1276 அடிப்படையிலான அந்த ஒரு சாங்ஷன்ஸ் கமிட்டியினுடைய பார்வைக்கு கொண்டு சென்று பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு தீவிரவாத ஒரு தீர்மானத்தை இந்தியா நகர்த்துவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. அதனுடைய தாக்கம் என்பது எவ்வளவு இருக்கும் என்பது குறித்த விளக்கத்தையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்றைய கூட்டத்தின் பொழுது பிரதமர் மற்றும் முப்படைகளுடைய அதிகாரிகளுக்கு அவர் விளக்க உள்ளார். இதுபோன்ற பல்வேறு முடிவுகள், பல்வேறு ஆலோசனைகளை தற்பொழுது நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் மிக முக்கியமானதாக எடுக்கப்பட்டும் வருகிறது. அது தொடர்பான அறிவிப்புகளை பிற்பகல் 2:30 மணிக்கு நடைபெறவுள்ள செய்தியாளர் சந்திப்பில் முப்படைகளுடைய அதிகாரிகள் தெரிவிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கிறோம். அபிநயா, நன்றி சுசித்ரா, விவரங்களை வழங்கியதற்காக. இடைவேளைக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம்.